ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகிடுச்சு. காயத்ரி வந்து பால் வாங்கி வச்சுருந்தா. அப்படி நான் வந்து இப்போது பூஸ்ட் போட போகிறேன். ஈவினிங் காஃபி போடலான்னு நினச்சேன். சரி பூஸ்ட்டே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ பால் காய வச்சுட்டுருக்கிறேன். காலையில் வந்து நீங்கள் வந்து மார்னிங் ரொட்டீன் விளாக் வந்து பார்த்தீங்க. இப்போ ஈவினிங் ரொட்டீன் விளாக் வந்து பாருங்கள். அது அரை மணி நேரம், இது அரை மணி நேரம். சரிங்களா? வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க நீங்களும் பூஸ்ட் குடிக்கலாம். இந்த ஊரில் பால் வந்து ரொம்ப திக்காக நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டாக தண்ணியே கலக்காமல் கொடுக்குறாங்க போல். ரொம்ப நல்லா திக்னஸ்ஸாக சூப்பராக இருக்குது. மோரெல்லாம் அடித்தோம்னா அவ்வளோ வெண்ணெய் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டீ குடிக்கலாம். சாரி, பூஸ்ட் குடிக்கலாம். அவங்க வந்து கொரியருக்கு பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுங்க தண்ணியாக வச்சுட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு இவ்வளோ நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. இனிமேல் தான் வந்து நம்ம வந்து வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். துவைச்ச ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இனி துவைக்க போகிறோம். குழந்தைகளுக்கு குளிச்சோடணும். நிறைய வேலைகள் இருக்குது. வீடெல்லாம் கச்ச கச்சன்னு இருக்குது. மத்தியானம் இளநீ வாங்கிட்டு வந்து குடிச்சதுங்க வரும். வெட்டி குடிச்சது இன்னும் எடுத்து போடலை. இப்படித்தான் இருக்கிறது போகிறதுக்கு கச்ச கச்சன்னு. பாதி எங்கள் அம்மா பாத்திரம் கழுவி வச்சுருக்காங்க. காலையில் சமைச்சதெல்லாம் இப்போ தான் வந்து கழுவணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கடலக்காய் வேக வச்ச அதுவும் இருக்குது. நம்ம பூஸ்ட் குடிச்சிட்டே கடலக்காய் சாப்பிட்லாம். ஆல்ரெடி பாதி சாப்பிட்டாச்சு எல்லாருமே. இப்போ மீதி சாப்பிட போகிறோம். ஓகே, இந்த ஜன்னலில் காற்று நல்லா அடிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. பாருங்க, நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. சூப்பராக மழை வர மாதிரியும் இருக்குது. காற்று பயங்கரமாக அடிக்குது. சூப்பர் கிளைமேட். 6 மணி மாதிரி இது இல்லை, 5 மணி மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் ரூம்பை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அவங்களும் வேலை செஞ்சுட்டு கிளம்புனோடனே நீங்கள் க்ளீன் ஆகிடுச்சு. டீயா அதானே குடிச்ச? பூஸ்ட் குடிக்கலாம் வாங்க. அது என்ன அப்படி இதெல்லாம் எங்கே எடுத்து போடாமல் இருக்குது. இங்கேயும் எல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணியாச்சு. நீ பாத்திரங்கள் ஒரு வேலை மட்டும் இருக்குது. பூஸ்ட் எனக்கு ஊற்றி வச்ச ஆராதனா குட்டிக்கு வேணுமாம்மா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பூஸ்ட் குடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்திரங்கள் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்னென்னா வாக்கிங் போகிறது. இப்போ நான் போய் வாக்கிங் போக போகிறேன் 1 மணி நேரம். ஓகேங்களா? இப்போ டைம் என்ன 6:30 ஆகுது. 7:30 வரைக்கும் வாக்கிங் போயிட்டு வந்து அடுத்த வேலை செய்வேன். பாருங்க, இங்கே வந்து ஹிமாலயா நீம் ஃபேஸ் வாஷ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸ் வாஷ் உடனே பண்ணணும். நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பண்ணுவேன் எப்பவுமே. இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் எப்படின்னே தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வேர்க்குள் நிறைய வந்துருச்சு. அதனால் வந்து ஹிமாலயா நீம் ஃபேஸ் வாஷ் வந்து அது நான் காலேஜ் டைம் வந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஷைனிங் ஆகிடும் ஸ்கின்னெல்லாம் நல்லாயிருக்கு. அதனால் வந்து சரி அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபேஸில் தடவிக்கிறேன். எப்போவுமே நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ கொஞ்ச நாளாக கேப் ஆகிடுச்சு. நினச்சா வாங்கிட்டு வருவேன், அதுக்கப்புறம் விட்டுருவேன். அப்படியே கொஞ்சம் நாளைக்கு கேப் விட்டுருவேன். இந்த மாதிரி ஃபேஸில் ஏதாவது மார்க் வந்தால் மறுபடியும் வாங்குவேன். இப்போ வந்து இங்கே வருங்க, நிறைய இங்கே வருங்க. அதனால் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, வாங்க வாக்கிங் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கைத்திரி மேடம், 1 மணி நேரமா 2 மணி நேரமா? 1 மணி நேரம். 1 மணி நேரமா? காலையில் இப்படி தான் நடந்துட்டு கிளம்புறாங்க. அதுக்கு இன்னைக்கு காலையில் நடக்கல, அதனால ஈவினிங் நடக்கிறேன். இன்னைக்கு காலையில் நடக்கல, அதனால நைட் நடந்துட்டு இருக்கோம். ஈவினிங் உடம்பு குறைக்கிறோம். சிம்ரன் எத்தனை நாள் இப்படியே சொல்லிட்டு இதே கண்டிஷன் பார்க்க விடுவாங்க. இப்போ இலவசம் ஏதாவது வாங்கிட்டு தான் கூட சாப்பிட்ருவேன். ஆனால் நாங்கள் வந்து டயட்டில் இருக்கோம்னு சொல்லிடுவோம். பால் வந்து நல்லா குடிச்சாச்சு. ஆமாங்க, ஒரு டம்ளர் பெரிய டம்ளரில் பூஸ்ட் போட்டு அது குடிச்சாச்சு. வெயிட் லாஸ் பண்ணும்போது பால், தயிர், வெண்ணெய், மோர் இதெல்லாம் சேர்த்தக்கூடாதுன்றாங்க. ஆனால் நாங்கள் அதெல்லாம் சாப்பிடுவோம். நெய் காலையில் எல்லாமே சாப்பிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இப்படி தான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி தான் நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வெயிட் டயட் சார்ட்டு தான் சொல்லுவாங்க. அதை எப்படி ஃபாலோ பண்ணலாம்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுறோம். ப்ராப்பராக இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன் சொல்லாமல் போகிறாங்க? சரி, காயத்ரிக்காக எவ்வளோ பேர் சொல்கிறீங்க பார்க்குறேன். எனக்கு இந்த சைடு மங்களா தெரியுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து எனக்காக என் மானத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆளாவது சொல்லிடுங்க. இப்போ வர வர கமெண்டே போட மாட்டேங்கிறாங்க, ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு தெரில. சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஓகே நாங்கள் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறது அவங்க சொல்கிறாங்களா இல்லையா நீ சொல்லிடுவேன் உன்னை மாதிரி ஒரு ஆள் கூட வச்சுட்டு இருக்கிறனால இருக்கிறது இவ்வளோதான். இதில் 8 வரைக்கும் வரோம். அப்படியே திருப்பிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சக்தி வந்து வரல. வருது இதுக்கு போய் பாதியிலே திரும்பிடுவேன். சக்தி கிட்ட வந்து நான் சொன்னேன் நான் வரும்போது வீடெல்லாம் நீட்டாக இருக்குன்னு சொன்னானே. இப்போ வந்து பாத்திரம் கழுவிட்டு வாசலெல்லாம் கூட்டி தண்ணி தெளிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிட்டு ஆள் வந்து ஃபோன் பண்ணி மிரட்டுற மாதிரி நான் வரும்போது எங்காவது வீடு கீழே கசகசம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் துவைச்சு போட்டு என் துணியில நீ துவைக்காட்டி போச்சாது குழந்தைங்க துணி துவைச்சு போட்டுன்னு ஆர்டர் போட்டாங்க. அண்ணனும் பாருங்க பாவம் சொல்ற பேச்சு கேட்டு வீடு வாசல்லாம் கூட்டி வாசல் தெளிச்சு தண்ணி தெளிச்சு கூட்டி விட்டு போட்டு அதையும் போட்டோ எடுத்து அனுப்பிட்டாரு. பாத்திரம் கழுவி அதையும் கவுத்திட்டு போட்டோ எடுத்து அனுப்பிட்டாரு. அப்புறம் மாவு நைட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்களா அதையும் போட்டோ அனுப்பிட்டாரு. அடுத்துதான் மெயின் துணி துவைச்சு போட்டுன்னு சொன்னங்காட்டி அதையும் துவைச்சு போட்டோ எடுத்து அனுப்பிட்டாரு. பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல உள்ள உங்கள் வீட்டுக்கு தான் சொல்லுங்க. எங்கள் வீட்டில் மட்டும் இருக்கு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வாக்கிங் போய் முடிச்சுட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக டைம் வந்து 1 மணி நேரம் ஆக போகுது. இன்னும் நடை முடியவில்லை. மேடம் நடந்துகிட்டே இருக்காங்க. இவங்க வேறு வந்துட்டாங்க இப்போ எக்ஸ்ட்ரா வேறு. அதனால் இன்னும் 1/4 மணி நேரம் நடந்துட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். அப்புறம் போயிட்டு என்ன வேலை செய்கிறேங்கிறது நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு வீடியோவில் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. நைட்டாக நாங்கள் வருங்க. சூப்பராக இப்படி சொல்கிறத பாரு. லாகர்பிக்கும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் வச்சுடு. அப்புறம் என்ன வேணும் ஆராதனா? பொம்மையா? அது என்ன பொம்மை வந்துருச்சு பாரு. இந்த பொம்மை ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நடந்து முடிச்சுட்டு வந்தாச்சு. என்ன பண்ணுற? இன்னும் இப்படி கொடுத்து முடிச்சுட்டு ஆனால் இங்கே வேறு என்னை பாரு. அப்பாலாம் அங்கே போய் எடுத்தோ சமையல் ரூமில் தயாரில் உட்காந்து இருந்துச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு சமையல் எதுவும் செய்யவில்லை. என்ன செய்யறதுன்னு தெரியவில்லை. என்ன இப்போ தூங்கிட்டு இருக்கிற? வேறு டைம் 7:30 ஆச்சு. தூங்கிட்டு இருக்குது. இந்நேரத்துலேயே தூங்கினா என்ன பண்ணுறது? சாப்பாடு பூவா பூவா பூவா. ஐயோ பயங்கரமாக இருக்குது. பயமாக இருக்குது. என்ன சொல்லுச்சு?